ரிஷபம் ஒரே ஒரு நிலா அப்படிங்கிற ரிஷபம் வந்திருக்காங்க. ஓ வேல்முருகன் ரிஷபம் சூப்பர். மேஷம் அப்ப போட்டாங்களா? ஓகே. ரிஷபம் 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 யாரெல்லாம் ரிஷபம் வாங்க சீக்கிரமா. 2020 போன வருஷமே ரிஷபம் வந்து பிச்சு உதறிட்டாங்க. ரிஷப ராசி யாரெல்லாம் இருக்கீங்க? விருச்சிகம், மேஷம். மேஷம் இப்பதான் சொன்னேன். ராமலிங்கம் ரிஷபம். ஜெயந்தி எனது மகன் ரிஷபம். சூப்பர் சூப்பர். நிறைய ரிஷபக்காரங்க இருக்காங்க. ஸோ ரிஷப ராசி 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் நான் சொன்ன மாதிரி சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அசுபர்கள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சுபர் குரு பகவான். இந்த குரு பகவானை வச்சுதான் இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் வந்து ஒரு மிட்ன்னு வச்சுக்கலாம். பொதுவான ஒரு ரொம்ப அசுபத்தனமும் வந்து அந்த அளவுக்கு நம்ம பாதிக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்தலங்கள் போல, ஏன்னா இந்த ரொம்ப பெரிய ஒரு கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டரும் சாட்டர்னும் தான், அதாவது சனி பகவானும் குரு பகவானும் தான். இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கூட வந்து ராகு கேதுகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுபர் வந்து ஒருத்தர் தான். அப்ப இந்த சுபர் ஒருவரோட பார்வை வந்து எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சோ அதனாலதான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து சித்திரையும் வந்திருக்கு. சோ குரு பயிற்சி பலன்களும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து கொடுக்க போது. போன ஆண்டே ரிஷப ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஆண்டு தான் சொல்ல முடியும். எதனாலனா வந்து பாத்தீங்கன்னா நினைச்சதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்படி போன வருஷம் எந்த ரிஷப ராசிக்காரங்களாம் வந்து எனக்கு சரியில்லை மேடம், நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா உங்க ஜாதக அமைப்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியா உங்க லக்னாதிபதி வீக்கா இருக்காரா, என்ன ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வரல அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து சொல்றேன் கமெண்ட்ஸ்ல வந்து பொதுவாவே இப்ப எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இப்ப போன ஆண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், துலாம், கடகம் இவங்கெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர். அப்ப அவங்களுக்கு எல்லாம் நல்லா இல்லைன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க ஜாதக ரீதியா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நல்லா இருக்கிற பீரியட்லயே கோச்சார டைம்லயே உங்களுக்கு நல்லா இல்லைன்னா அப்ப மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அப்ப நல்லா இல்லாத டைம் எப்படி இருக்கும்ன்றத பாத்துக்கோங்க. அப்ப சரி பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நம்ம இப்போ நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, ஒரு டாக்டரை போய் பாக்குறோம்னா டாக்டர் எதுக்கு 5 வருஷம் படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கிளினிக் ஓபன் பண்ணி வரணும். ஸோ நோயாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை எடுத்து அதை சரி பண்ண கியூர் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் ஜோதிடர்களும். எல்லா ஃபீல்டுமே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சமையல் கலை கூட எடுத்துக்கோங்க. நார்மலா நம்ம வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கிட்டு குக் பண்றது சிலருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து குக் பண்ணாலே நல்லா வரும். ஆனா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்கள் பிராக்டிஸ் எடுக்கும் போது நார்மலாவே சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ரசம் வைப்பாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி ஜாதகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்க பார்த்து சரி பண்ணிக்க 100% முடியும். சரிங்களா? ஓகே. ரிஷப ராசி மூன்றில் குரு. மூன்றில் குரு என்னென்ன வீட்டை பார்க்குது? 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையும், 9ஆம் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையும், 11ஆம் வீட்டை 9ஆம் பார்வையும் பார்க்க. இப்ப இந்த குரு பகவான் வந்து இந்த 7 வந்து காமனா எல்லா கிரகங்களுக்கும் இருக்கு. 7ஆம் பார்வை அதுவுமே ஒரு சுபத்தன்மை தான். அந்த 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிக மிக முக்கியமான ஒரு பார்வை. ரிஷப ராசிக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கட்டும். இந்த குருவோட இந்த 7ஆம் பார்வையும் 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் மிக முக்கியமான ஒரு பார்வை. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஆக்டிவேட் பண்ண போகுது. அப்ப 7ஆம் வீடுனா என்னங்க? இந்த கடந்த ஆண்டு துலாம் ராசிக்காரங்க எல்லாமே கொஞ்சம் பினான்சியலி எல்லாமே நல்லா இருந்திருக்கும். ஆனா வீட்டுல சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்கும். அதெல்லாம் முடியக்கூடிய காலகட்டமா இருக்கும். அண்ட் வந்து ஆபீஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில மனஸ்தாபங்கள், உங்களை பார்த்து சிலர் பொறாமைப்பட்டு அல்லது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முன்னாடி பேசிட்டு பின்னாடி போய் ஏதாவது போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து போன ஆண்டு செஞ்சிருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு பெரிய மாற்றம் நிச்சயமா இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 9ஆம் இடம், உங்களோட தந்தையோட உடல் நலன்ல நிச்சயமா வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். யாருக்குன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு. பணம் எல்லாம் வந்து எந்த ஒரு தடங்கள் இல்லாம வந்திருக்கும். சின்ன சின்ன இந்த மாதிரியான மன உளைச்சல், அதாவது தந்தைக்கு வந்து ஹெல்த் வைஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங்ல ப்ராப்ளமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே அதையுமே வந்து நீங்க வந்து
இந்த ஆண்டு கலக்க போறீங்கன்னு தான் சொல்லலாம். அண்ட் வந்து 11ஆம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வை வந்து குரு பகவான் பார்க்க போறாரு. அப்ப 11ஆம் இடமும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போறது. ரிஷப ராசிக்காரர்களோட மூத்த அண்ணன்கள் யாருன்னா இருந்தா அவங்களும் லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆண்டு இவர்கள் மூலயமா வந்து உங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே துலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா முயற்சி ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கள் டக்குன்னு ஒரே ஸ்ட்ரெச்ல வந்து நடக்காம ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணும் போது நடக்கும். அது ஒண்ணுதான். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி ராக் பண்ண போறீங்க 2026. உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு துவக்கத்திலேயே, அதாவது குரு பயிற்சி தொடக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் உச்சம் பெறும் சந்திரன் வந்து உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட் ஆக போகுது. ஒரு திங்கிங் ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்க போகுது உங்களுக்கு. இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லாம இருக்கும். இப்ப வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண போறீங்க. ரெஸ்டும் கிடைக்கும், அதே டைம் பணமும் சம்பாதிப்பீங்க, வீட்டுல சந்தோஷமும் நடக்க போகுது. இந்த கடந்த ஆண்டு என்ன இருக்குன்னா ரெஸ்ட் இல்லாம நல்ல பணம் வரும், வீட்டுல மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இருக்காது, இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த ஆண்டு எப்படி இருக்க போறீங்கன்னா நல்ல ஜாலியா வீட்டுல உட்காந்து சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதே டைம் ஒர்க்கை பார்க்க போறீங்க, அதே டைம் வந்து சேவ் பண்ண போறீங்க மணியை. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூவா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால இந்த ஆண்டு பிள்ளையார்பட்டி விநாயகர், ஓகேங்களா, அந்த இது எருக்கம்பூ, வெள்ளை எருக்கம்பூ மாலை வந்து போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே ஆண்டுக்கு ஒரே முறைதான் போறீங்க. இந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற தடங்கள் வந்து உங்களுக்கு தவிடுபடியாக போகுது. மற்றபடி எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு 80% சொல்லலாம். உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் மிகப்பெரிய நன்மை நடக்க போகுது. பொதுவாகவே ரிஷப ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரை பிளான் பண்றது ரிஷப ராசிக்காரங்களை அடிச்சுக்கவே முடியாது. இந்த ஆண்டு இன்னும் உங்ககிட்ட 10 பேர் வந்து ஐடியா வந்து கேட்டுட்டு போறாங்க. அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இருக்க போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ஓகேங்களா, அடுத்தது ஜெயந்தா தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. சூப்பர். கிராட்டிடியூட் இஸ் மோர் பவர்ஃபுல். கிராட்டிடியூட் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா அவர்களை யாராலையும் என்ன பண்ணாலும் தோற்கடிக்க முடியாது. கிராட்டிடியூட் இருக்கிறவங்கள தோற்கடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யாராவது வந்து தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க, நம்ம சிஎம் மாதிரி. ஓகேங்களா, ஓகே. Gemini is very difficult, sister. When will the good times come? ஓகே, அடுத்து ஜெமினி தான். ஸ்கார்பியோ சோடியாக் சைன். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி, அதாவது மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி மிதுன லக்னம் 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிதுன ராசி யாரெல்லாம் இருக்காங்க? மிதுன ராசி உமா தேவி, எதுக்கு ஐம் சாரின்னு போட்டிருக்கீங்க? சுஷிந்தர் ஹாய், எல்லாருக்குமே ஹாய். மிதுனம் யாரெல்லாம் மிதுனம் டக்குன்னு போடுங்க. மிதுன ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள் சூப்பர் டூப்பர். மிதுன ராசி இந்த ஆண்டு 2026 வந்து பாத்தீங்கன்னா 2இல் குருவும் உங்களோட 6ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 10ஆம் வீட்டையும் குரு வந்து பார்க்க போகிறார். உங்களோட 6ஆம் வீடு 8ஆம் வீடு 10ஆம் வீடு பார்க்க போகிறார், இயங்க போகிறது. யாருக்கெல்லாம் இந்த மிதுன ராசி என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்பவுமே குரு பார்க்கும் பார்வை. அதுக்குதான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்தலமும் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு குரு பகவான் இருக்கும் இடம் நிச்சயமா வந்து கெடுப்பாருங்க. அப்போ பாருங்க, மிதுனம் வந்து இப்ப வந்து கடகத்துக்கு வந்து குரு பகவான் வர போறாரு. அப்ப கடகத்துக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க, சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அப்ப மிதுனத்துக்கும் சூப்பரா தானே இருக்கணும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா மிதுனம் வேற கடகம் வேற. கடகத்துக்கும் அதற்கான எப்பவுமே எந்த இடத்துக்கு வராரோ குரு கெடுப்பாரு. ஆனால் கடகம் வேறு. மத்த எல்லா வீட்டையும் தன் வீட்டுக்கே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாரி தனுசுக்கும் மீனத்துக்கும் இருக்கிறத விட மிக பெரிய பவர் வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து கடகத்தில் இருக்கிறது தான். எப்பவுமே இன்னைக்கு வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சார் தான். எல்லாருக்குமே எப்பவுமே வந்து ஹீரோ அவர் தான். இருந்தாலும் நம்ம இன்னைக்கு லைவ் செஷனோட ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா விஜய் சார் தான். ஸோ எப்பவுமே வந்து பாருங்க உழைச்சுக்கிட்டே இருக்காரா. அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் வந்துருச்சு, உழைச்சுக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி இவர் வந்து உழைச்சிட்டு இன்னும் டெடிக்கேஷனா இன்னும் வந்து நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா டெடிக்கேஷனா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றணும், எந்த ஒரு விஷயங்களும் வந்து பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி டெடிக்கேஷனா பண்ணி உழைக்கிறவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அவரை அழிச்சிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த உருவாக்க போகிறார். கடைசியா வந்து அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமா வந்து சொல்ல போறேன் நானு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2024லயே வந்து அவர் வந்து சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் 2024 நான் சொன்னது. ஸோ அதே மாதிரி அவர் வந்து அவரோட விஷன் வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எதனால அப்படின்னா குரு வந்து அவர் வீட்டுல இருந்ததுனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப டிஸ்டர்பா இருந்திருக்கும். ஓகேங்களா? பிளான் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கும் கடந்த ஆண்டு மிதுன ராசிக்கு. ஆனா எல்லாருமே வந்து ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்களை கேட்டீங்கன்னா தான் சொல்லுவாங்க பிளான் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும். அவர்களோட ஹெல்த் அப்படி இல்லைன்னா அவங்களோட ஸ்பவுஸ், அதாவது அவர்களோட கணவன், மனைவியா இருந்தா கணவனும் கணவனா இருந்தா மனைவியும், அவர்களோட ஹெல்த் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும் போன ஆண்டு. ஆனா இந்த ஆண்டு சூப்பரா எல்லாமே சரியாக போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. எதனால் அப்படின்னா ஆறாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ருண ரோக சத்ரு ஸ்தானம். சரிங்களா? ஸோ அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் திடீரிஷ்டம் வம்பு வழக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆக போகுது. இந்த கடந்த ஆண்டு எதெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் ஆக போகுது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை, அதாவது சுப பார்வை, அவரோட 9ஆம் பார்வை வந்து விழ போறது. அப்ப என்ன ஆகும்னா இந்த தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், ருணரோக சத்ரு ஸ்தானமா இருக்கட்டும், திடீர் அழிஸ்தானமா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது இந்த ஆண்டு. அப்ப இந்த 2026 மிக சூப்பரா இருக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஹெல்த் வைஸ் முன்னேற்றம். போன ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சைனஸ், ஹெட்டேக்கு, ஒண்ணுமே எல்லாம் நீங்க என்ன வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்தீங்கனாலும் ஒண்ணுமே இல்லைன்னுவாங்க. ஆனா என்னன்னே தெரியாது ஒற்றை தலைவலி வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த ஆண்டு அதுல இருந்து வந்து விடுபட போறீங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம்ல இருந்து விடுபட போறீங்க. இஎன்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎன்டி ப்ராப்ளம்ஸ், யாருக்கெல்லாம் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதுல இருந்தும் வந்து உங்களுக்கு ரிலீவ் ஆக போறது. மென்டல் ஸ்ட்ரெஸ், ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல், அதாவது சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் பாக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருப்பீங்க. அதுவும் வந்து இந்த காலகட்டம் வந்து ரிலீவ் ஆக போகுது. இந்த காலகட்டம் வந்து ஒரே விஷயம் 2026 மிதுன ராசி பார்த்து நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்க நிச்சயமா வந்து உங்க குடும்பத்துல கொஞ்சம் அமைதியா, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இந்த கடந்த ஆண்டு என்னெல்லாம் இருந்தோ அதெல்லாம் வந்து விடுபட்டு வெளில வர போறீங்க. ஒரே ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு குடும்பத்துல வந்து கொஞ்சம் ஏதாவது சண்டைகள் நிகழ்ந்தாலோ அல்லது ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்தாலோ நீங்க வந்து அமைதியா போயிடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அமைதியா தான் இருப்பீங்க, ஆனா டக்குன்னு வந்து தேவையில்லாம வந்து வாயை விட்டு மாட்டி சாதாரணமா தான் பேசியிருப்பீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பீங்க, ஒண்ணுமே கண்டுக்காம போயிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டீங்கன்னா அதை வச்சு பெரிய பிரச்சனையை பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்தை வந்து நீங்க கையில வச்சுக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 2 விஷயம் மட்டும்தான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வந்து பார்த்து கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லா விதத்திலையும் வந்து மிதுன ராசி 2026 சூப்பரா இருக்க போது. எல்லா விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் இல்ல, கம்ப்ளீட்டா வந்து வெளியே வர போறீங்க. ஓகேங்களா? சோ மிதுன ராசிக்காரர்கள் யாராவது இருந்தா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேளுங்க. டபுள் டேப் பண்ணிக்கோங்க மக்களே, டபுள் டேப்.
சதீஷ் இதுக்கு முன்னாடி போயிட்டு லைவுக்கு முன்னாடி போய் பாருங்க. ஜெயந்தி ஜெயந்தா அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. What is the name of the lady? Which lady? I am Maithili. துலாம் வருங்க, இருங்க வைங்க. தேவதர்ஷினி துலாம் ராசி. இப்பதான் வந்து மிதுனம் வந்திருக்கு, கடகம் இதெல்லாம் முடிச்சுட்டு துலாம் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ கேள்வி பதில் செஷன்ல உங்களுக்கு கேள்வி ஜெமினில ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கடகம் வந்துருச்சுங்க.